ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா கலியுக ரகசியங்களில் அடுத்த சாப்டர் பார்க்க போகிறோம். மனிதன் ஏன் மாறுகிறான் அப்படிங்கிற தலைப்பிலேருந்து நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. நம்ம கலியுக ரகசியங்களில் 2வது பகுதியை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மனிதன் ஏன் மாறுகிறான் அப்படிங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். கடந்த பகுதியில் நாம் கலியுகம் என்றால் என்ன, இந்த யுகத்தோட தன்மை என்ன என்பதை பார்த்தோம். ஆனால் இன்று நாம் பார்க்க போகக்கூடிய மிகப்பெரிய கேள்வி முக்கியமாக என்ன எழுதுனா, மனிதன் ஏன் மாறுகிறான். இந்த கேள்வியை நீங்கள் ஒரு நாள் கூட கேட்காமல் இருந்திருக்க முடியாது. முன்னாடி நான் இப்படி இல்லை, முன்னாடி அவன் நல்லவனாக இருந்தான், இந்த உலகம் மாறிவிட்டது, இப்படி நாம் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்போம். ஆனால் உண்மையில் மனிதன் மாறுகிறானா அல்லது சூழ்நிலைகள் தான் அவனை மாற்றுகிறதா? இன்று அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மாற்றம் என்பது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்துருவோம். முதல்ல ஒரு உண்மையை புரிஞ்சுக்கணும். மாற்றம் என்பது தவறில்லை. ஒரு குழந்தை வளர்ந்து பெரியவனாக மாறுது, ஒரு மாணவன் வேலைக்கு போகிறான், ஒரு இளைஞன் குடும்ப தலைவனாக மாறுகிறான். இவை எல்லாமே நல்ல மாற்றங்கள். ஆனால் இன்று நாம் பேச போகக்கூடிய மாற்றம் வேறு. அது மனசினோட மாற்றம். அன்பு குறைவது, பொறுமை குறைவது, நம்பிக்கை குறைவது, இதுதான் கலியுகத்தோட தாக்கம் என்று பல புராணங்களும் சொல்லுது. அப்போனா கலியுகத்தோட முதல் தாக்கத்தை பற்றி மகாபாரதத்துலேயும் பாகவதத்துலேயும் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லப்பட்டிருக்கு? மனிதனோட மனம் அமைதியை இழக்கும் அப்படின்னு மகாபாரதத்துலேயும் பாகவதத்துலேயும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு நிமிடம் கூட அமைதியாக இருக்க முடியாத நிலை வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இன்று பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நிமிஷம் கூட, ஏன் ஒரு 10 செகண்ட்ஸ் கூட நம்ம மொபைல் ஃபோன் இல்லாமல் இருக்கவே முடியாது. அமைதியாக உட்கார்ந்து யோசிக்க முடியுமா? ஏதாவது ஒரு சத்தம், ஏதாவது ஒரு டிஸ்ட்ராக்ஷன், எப்போதும் மனம் ஓடிக்கிட்டே இருக்கும். இதுவே தான் மாற்றத்தோட ஆரம்பமாக இருக்கும். அப்படின்னு பார்த்தா ஆசை அதிகரிக்கும் போது என்ன ஆகும்? ஆசை என்பது தவறில்லை. ஆனால் எல்லை இல்லாத ஆசை மனிதனை மாற்றிவிடும். முன்னாடி ஒரு வீடு வேணும் என்ற ஆசை வரும், பிறகு ஒரு பெரிய வீடு வேணும் என்ற ஆசை வரும், அதற்கு பிறகு இன்னும் பெரியது வேண்டும் அப்படின்னு ஆசை வரும். ஒரு கட்டத்தில் மனிதன் சந்தோஷமாக வாழ்வதற்காக இல்லை, மனிதன் ஒப்பிடுவதற்காக தான் வாழ ஆரம்பிக்கிறான். அங்கேருந்து தான் பிரச்சனை ஆரம்பமாகுது. அப்படின்னு பார்த்தா உறவுகள் ஏன் பலவீனம் அடையுது? ஒரு காலத்தில் உறவுகள் முக்கியம், இன்று வசதி முக்கியம். ஒரு காலத்தில் மனிதர்கள் நேரம் கொடுத்தாங்க, இன்று பொருட்களை கொடுக்குறாங்க. அன்பு குறையும் போது உறவுகளும் பலவீனமாகுது. இதனால் பலர் தனிமையை உணர ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் வெளியில் சிரிப்பாங்க, உள்ளே கவலையுடன் இருப்பாங்க. அப்படின்னு பார்த்தா நல்லவர்கள் ஏன் கஷ்டப்படுறாங்க? இந்த கேள்வி எல்லோருக்கும் இருக்கும். நல்லவனாக இருந்தும் ஏன் கஷ்டம்? இதற்கு புராணங்கள் சொல்வது, கஷ்டம் என்பது தண்டனை மட்டும் இல்லை, சில நேரங்களில் அது ஒரு சோதனை. அதே போல் மனிதனும் சோதனைகளுக்கு வலிமையாகிறான். அப்படின்னு பார்த்தா இந்த மாற்றத்தை நிறுத்த முடியுமா? முடியும், கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், முடியும். முழுவதுமாக இல்லைனாலும் நம்மை நாமே காப்பாற்றி கொள்ள முடியும். தினமும் சில நிமிடங்கள் அமைதியாக இருங்க, நல்ல புத்தகங்கள் படிங்க, இறைவனை நினச்சிக்கோங்க, உறவுகளுக்கு நேரம் கொடுங்க, நன்றி உணர்வை வளர்த்து கொள்ளுங்க. இவை சிறிய விஷயங்கள் போல தோன்றலாம், ஆனால் வாழ்க்கையை மாற்றும் சக்தி கொண்டவை. அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், மனிதன் ஏன் மாறுகிறான்? சூழ்நிலைகளால், ஆசைகளால், பயங்களால், காலத்தின் தாக்கத்தால். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நாம் கையில் இருக்கிறது. நாம் எந்த திசையில் மாறப்போகிறோம் என்பது. கலியுகம் நம்மை இழுக்கலாம், ஆனால் தர்மம் நம்மை காப்பாற்றும். அதாவது நம்ம கையில் இருக்கிறது எந்த திசையில் நாம் போகிறோம் அப்படிங்கிறத பற்றி இல்லை. கலியுகம் நம்மை இழுக்கலாம் எந்த திசையில் வேணாலும், ஆனால் நிச்சயம் கடைசியில் தர்மம் நம்மளை காப்பாற்றும். இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் கலியுக ரகசியங்களில் அடுத்த டைட்டிலை பற்றி பார்க்கலாம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.